எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா, முதல் அரசர், இஸ்ரவேலின் முதல் அரசர் சவுல், அவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். விசேஷமாக இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். இது என்னன்னா, முதல் ராஜாவாக தேவன் சவுலை ஏற்படுத்துகிறார். பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. யோனத்தானுடைய ஆயுததாரி 2 பேர் யுத்தத்தில் போய் தனிப்பட்ட முறையில் பெரிய வெற்றியை கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிற்பாடு சவுல் அவங்க கூட இருக்கிறவங்களாம் போய் அந்த வெற்றியில் கலந்து கொண்டு அந்த வெற்றியை இன்னும் பெரிதாக மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. இதன் மத்தியில் சவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்னன்னா, இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதனால் ஜனங்கள் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. ஆனால் இதை அறியாத யோனத்தான் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு தேனை சாப்பிட்டுடுவார். அது தேனை சாப்பிட்டதுக்காக இப்போ என்ன ஆகிடுனா, அடுத்தது சவுல் கேட்பார், பெலிஸ்தர்களை தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி நான் ஜெயிக்கணும், போகலாமான்னு கேட்டால் என்ன நடக்கும்? கர்த்தர் பதில் அளிக்க மாட்டார். அப்போ ஏன் கர்த்தர் பதில் அளிக்கலை, என்ன பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல சீட்டு போடுறாங்க. சவுல் யோனத்தான் ஒரு பக்கம் இருந்துன்னு ஜனங்களை ஒரு பக்கம் வச்சு சீட்டு போட்டாங்க. சவுலுக்கும் யோனத்தானுக்கும் சீட்டு விழுது. சரி, சவுலையும் யோனத்தானையும் பிரித்து சீட்டு போட்டாங்க. யோனத்தான் மேலே சீட்டு விழுந்துச்சு. அப்போது சவுல் கேட்குறாரு, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, அதான் 43வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கிறேன். எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினால் கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். ஆக்சுவலாக அது சாக வேண்டும்ன்றது சாக வேண்டுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறார் அவர். நான் சாக ரெடியாக இருக்கிறேன்னு பேசலை, சாக வேண்டுமான்னு கேட்குறாரு. அதனால தான் சவுல் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது சவுல், யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும். பார்த்தீங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பைபிளில் சில இடத்துல என்னென்னா, மொழிபெயர்ப்பில் ஒரு சில சரியான விதத்தில் அது என்ன பண்ணலன்னா மொழிபெயர்க்கலை. புரியுதுங்களா? சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விபச்சாரின்றத மொழிபெயர்ச்சி எப்படி மொழிபெயர்ச்சிட்டான்னா, பரஸ்திரின்னு மொழிபெயர்ச்சிருப்பான். விபச்சாரின்றதை மொழிபெயர்க்க வேண்டியதை மொழிபெயர்த்தவன் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறான்? பரஸ்திரி அப்படின்ட்டு. நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலாக அது கேஸ்ட்டை பற்றி பேசலைங்க. நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படித்தீங்கன்னா, விபச்சாரின்ற வார்த்தையை அந்த காலத்தில் மொழிபெயர்க்கும் போது இங்கே இருந்தவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வன்மம் இருந்தால் அப்படி மொழிபெயர்த்து இருப்பானுங்க பாருங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே இந்த படித்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிற நல்ல படிப்பறிவுள்ள மக்களுக்கு பெரிய வன்மம், காழ்ப்புணர்ச்சி, அவ்வளோ அவங்கள ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தி இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு விபச்சாரின் மொழிபெயர்க்க வேண்டிய இடத்துலலாம் பரஸ்திரின்னு சொல்லி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இதுக்கு பிறகு இப்போ இருக்கிற டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குது. அதிலலாம் அதை கரெக்டாக மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம இதை பற்றிலாம் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே பைபிள் படிக்கும் போது எப்பவுமே பைபிளில் இருக்கிறத வச்சே பார்க்கக்கூடாது. ஒரு வசனத்தை மேலே கீழே பார்க்கணும். இங்கிலீஷ் பைபிளில் படிக்கணும். புரியுதுங்களா? தமிழ் பைபிளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்குது, சாதாரணமாக படிக்கிற மொழிபெயர்ப்பு. அதில் பார்க்கணும். எல்லாத்துலேயும் பார்த்து தான் நம்ம வேத வசனத்தை என்ன பண்ணோம், ஒரு வார்த்தையை கரெக்டாக உறுதிப்படுத்திக்கணும். சரி, எல்லாம் நல்லது தான். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஓ இப்படிலாம் இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. நம்ம எப்படி பைபிள் கற்றுக்கணும்னு புரியுது. சரி, அப்போது இவர் சொல்கிறாரு, அப்போது சவுல், யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். என்னன்னா முடிவாகுது. சவுல் முடிவு எடுக்கிறாரு, யோனத்தானை கொல்ல வேண்டும். போன வாரம் அதை தான் பார்த்தோம். தெரிஞ்சு பாவம் செய்தாலும் தெரியாமல் பாவம் செய்தாலும் என்னது தண்டனை. நியாயப்பிரமாணத்தில் தெரிஞ்சு பாவம் செஞ்சாலும் தண்டனை, தெரியாமல் பாவம் செஞ்சாலும் தண்டனை தான். அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது.
நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமானாய் மாற்றுவது இல்லை. புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை இன்னும் நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுது. நமக்குள்ளே பாவம் இல்லைன்னு நினைக்கிறவனு கூட நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுன்னா நீ பாவின்றதை உறுதிப்படுத்தும். ஏன் நியாயப்பிரமாணம் பாவின்றதை உறுதிப்படுத்துதுன்னா அப்போ தான் அவன் வந்து நான் ஒரு பாவின்னு ஒருத்தன் என்னைக்கு தன்னை அங்கீகரிக்கிறானோ அப்போ தான் நான் வந்து இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், கடவுள்கிட்ட வரும்போது அப்போது அங்கே கடவுள் என்ன கொண்டு வர்றாருன்னா உன்னுடைய செயல்கள் நிமித்தம் நீ என்ன பண்ண முடியாது, உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள முடியாது. உன்னுடைய செயல்கள் நிமித்தம், உன்னுடைய நீதி நிமித்தம், உன்னுடைய நியாயத்தை நிமித்தம், உன்னுடைய ஒழுங்கு, உன்னுடைய எல்லா காரியங்கள் நிமித்தம் நீ உன்னை என்ன பண்ணிக்கொள்ள முடியாது, காப்பாற்றி கொள்ள முடியாது. உன்னை காப்பாற்ற கடவுளாகிய நான் ஒருவர் உனக்கு அவசியம் தேவை அப்படின்றத உணர்த்தி அதன் மூலமாக தான் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் மக்கள்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை மக்கள்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் மக்கள்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனால் எப்பவுமே நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா நம்முடைய சுயநீதி நம்மை நீதிமானாய் மாற்றாது. நம்முடைய சுயநீதி நம்மை நீதிமானாய் மாற்றாது. தேவன் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் தான் இந்த வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது. ரொம்ப அற்பமாக, ரொம்ப கை விரல விட்டு என்ன சொல்லிடலாம். பைபிள் இவ்வளோ பெரிய பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு சரித்திரம் பார்த்தீங்கன்னா ஆதாம்லேருந்து எடுத்து இது வரைக்கும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷம் சரித்திரம் இருக்குது. இந்த 6000 வருஷம் சரித்திரத்தில் நம்ம கை விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம் இத்தனை பேர் தான் நீதிமானாக இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுதுன்ட்டு. ஏன்னா சொந்த செயல்கள் மூலமாக மனுஷர்கள் நீதிமானாக என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப கோடியில் ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும், அப்படி இருக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அதில் கூட என்ன சொல்லுதுன்னா யோபுவை பற்றி பேசும்போது கூட நண்பர்களாம் சொல்லுவாங்க, நீ என்ன உன்னை பெரிய நீதிமான் நினைக்கிறியா, உத்தமன் நினைக்கிறியா, தேவன் உங்ககிட்ட குறை காண ஆரம்பித்தார்னா நீ பதில் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லும்பொழுது அங்கே கூட பார்க்கும்போது யோபு கூட குறை உள்ளவர்ன்ற மாதிரி தான் அவருடைய நண்பர்கள் வந்து பேசுகிறாங்க. உன்னுடைய சொந்த நீதியை வச்சு நீ பேசாத அப்படின்ற மாதிரி. அப்போது நம்முடைய சொந்த செயல்கள் கவனிங்க, நம்முடைய செயல்கள் கடவுளுக்காக நம்ம செய்கிற செயல்கள் நல்லது தான். ஆனால் அந்த செயல்கள் மூலமாக நாம் நீதிமான்களாய் மாற முடியாது. அந்த செயல்கள் மூலமாக நாம் கடவுளிடத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் கடவுளே மனுஷனாக வந்து மனுஷனுக்காக சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஏன் கடவுள் அதை செஞ்சார்னா அவருக்கு தெரியும் நம்ம செயல்கள் நம்மை நீதிமானாய் மாற்றாது, நம்ம செயல்கள் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க முடியாது, நம்ம செயல்கள் நம்மை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. அதனால தான் அவர் வந்தார். அல்லேலூயா. இதை நம்ம எப்பவுமே மறந்து போகக்கூடாது. கிறிஸ்தவங்க மறக்கிற பெரிய விஷயம் இதை தான். கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில பேர்லாம் என்ன நினச்சிடுவாங்க, ஒருத்தர் பேசினார் தப்பு கிடையாது, ஆனாலும் கொஞ்சம் நான் யோசித்தேன். அவர் வாலிப வயசுலேயே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக பரிசுத்தமாக ஜீவிக்கிறாரு, ஊழியெல்லாம் செய்கிறாரு. அவர் சொல்லும் போது என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, எல்லாம் என்ன மாதிரி வர முடியாது. என்னது என்ன மாதிரி வர முடியாது, ஏன்னா நான் இவங்க பொண்ணு பின்னாடி சுற்றும் போது நான் கர்த்தர் பின்னாடி சுற்றினேன். இவர் நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டு வாலிப வயசில் எல்லாரும் வந்து உலக இச்சை உலக இன்பம்னு சொல்லி ஓடின்னு இருக்கும்போது இவர் அந்த வயசில் கூட கர்த்தர் பின்னாடி சுற்றி இருக்கிறது நல்ல காரியம்தான். ஆனால் வந்து அதில் மேன்மை பாராட்டக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஒருவேளை நம்ம அது மாதிரி ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாம், ஒழுக்கமாக இருந்திருக்கலாம், பரிசுத்தமாக இருந்திருக்கலாம், என்ன கொஞ்சம் நீதி நியாயம் கூட செஞ்சுருக்கலாம், நம்மக்கிட்ட சிலது நல்லதெல்லாம் இருந்திருக்கலாம், இருக்கட்டும். ஆனால் நம்ம மனசில் என்னத்தை பதிய வைக்கணும்னா, என்னுடைய நீதி, என்னுடைய ஒழுங்கு, என்னுடைய சன்மார்க்கம், நான் இப்படிலாம் இருந்ததுனால தான் கடவுள் எனக்கு செய்கிறாரு, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை நேசிக்கிறாரு, எனக்கு அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாரு, எனக்கு உதவி பண்ணுறாருன்னு நினச்சோம்னா இதுதான் பிசாசு கொண்டு வருகிற முதல் ஒரு வலை. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராப்பு. இதில் சிக்கக்கூடாது. பிசாசு எல்லா கிறிஸ்துவனை வந்து பாவத்தில் தள்ள மாட்டான். பிசாசு வந்து ஒரு கிறிஸ்துவனை வந்து சாராயம் குடிக்கிற பாவம், விபச்சார பாவம், இது போல் பாவத்திலலாம் தள்ள மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா,
அவனை ரொம்ப அழகாக டீல் பண்ணுவான். இவ்வளோ சர்ச்சில் எத்தனை பேர் வந்தாலும் உன்னை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா, நீ அப்பத்திலேருந்தே அவருக்கு பிரியமாக இருந்திருக்கிற, நீ உன் செயலெல்லாம் பாரு. எவனா இருந்திருப்பானா, அவன் வயசில் அவன் என்ன பண்ணிக்கிறான், வாலிப வயசில் சினிமாவுக்கு போனான். நீ சினிமாவுக்கு போனியா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனேன், அதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு விதமான பெருமையை உண்டாக்கி சுயநீதியில் கொண்டு வந்து நிறுத்திடும். நம்ம எல்லாம் எங்கே எடுத்து வந்து நிறுத்திடும்? சுயநீதியில் கொண்டு வந்து நிறுத்திடும். எப்பவுமே அது கவனிங்க, நம்ம அதுக்கு இடமே தரக்கூடாது. வரோம், மனசில் வரோம், பிசாசு கொண்டு வருவான், எல்லார்கிட்டையும் கொண்டு வருவான். ஆனால் நான் தனித்தனியாக கொண்டு வருவான். தனித்தனியாக கொண்டு வந்து நீ தான் ரொம்ப உத்தம, நீ தான் ரொம்ப நல்லவனுவான். அல்லேலூயா. சரி, நம்ம அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, அதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். நியாயப்பிரமாணம் நம்மை என்ன பண்ணாதுன்னா நீதிமானாய் மாற்றாது, பரிசுத்தமாய் மாற்றாது. நம்ம அதிகமாக பாவத்தை தான் சுட்டி காட்டும். சரி, இன்றைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீட்டு யோனத்தான் மேலே விழுந்துச்சு. சவுல் சொல்கிறாரு, யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு வேர்டு. சவுல் எப்படி பேசுகிறாரு பாருங்க, சாகத்தான் வேண்டும். எப்பவுமே இந்த சாவுன்ற வார்த்தையை பேசுகிறவனே பிசாசு தான். சாகத்தான் வேண்டும், சாவு வரும் அப்படின்றது, அந்த மரணத்தை பற்றி பேசுகிறவன் பிசாசு. எப்பவுமே நம்மக்கிட்ட பேசும்போது மக்களுங்க எப்படி பேசுவாங்கன்னா, உஷாராயிரு, இந்த வயசில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெரியப்பா செத்தாரு, அப்படி தான் பேசுவான், சாவை பேசுவான். இந்த வயசில் உங்கள் கொள்ளு தாத்தாவுடைய தம்பி செத்தாரு, அவருக்கும் இது மாதிரி தான் வியாதி வந்துச்சு, உனக்கும் அப்படி தான் வரும். இது போல் மரணத்தை பேசுகிறவன் பிசாசு. நல்லா கவனிக்கணும், மரணத்தை பேசுகிறவன் யாரு? பிசாசு. அதை தான் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்னா, அழிந்து கொண்டிருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு வந்தார். ஆனால் பிசாசு எப்பவுமே என்ன பேசுவான்னா, மரணம் மரணம் மரணம். அதுதான் எப்பவுமே கவனிங்க, இந்த எப்பவுமே மரணம் அழிவு இதை பற்றிலாம் ரொம்ப யோசிச்சுக்கினே இருக்காதீங்க, மைண்டில் யோசிக்காதீங்க. கனவுல வரும், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், கனவுல கூட என்ன பண்ணோம், செத்து போனவங்க மாதிரி கனவு வரும். நீங்கள் எங்கேயோ செத்து போயிட்ட மாதிரி கனவு வரும். உடனே எழுச்சி உக்காந்துக்கின்னு எனக்கு டேட்டு குறிச்சிட்டார் ஆண்டவர், பெட்டி ரெடி பண்ணணும். இல்லை, சில நேரத்தில் கவனிங்க, இந்த எதிர்மறையான கனவுகள்லாம் நமக்கு வருவதற்கு காரணமே என்னென்னா, சில நேரத்தில் வசனம் சொல்லுது, தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கிறது. அநேக சொப்பனங்கள் அர்த்தம் இல்லாமல் வியர்த்தமாக இருக்கும். சிலதுக்கு அர்த்தம் இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு எது கொடுக்குறாரு, நீ சாவன்றதுக்காக கொடுக்கல, நீ அதை என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்? வசனத்தை வச்சு அடிக்கணும். அதை புரியுதுங்களா? எதை வச்சு அடிக்கணும்? வசனத்தை வச்சு அடிக்கணும். நீங்கள் சாவுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, ரொம்ப முடியாமல் படுத்துனுக்கிற மாதிரி, எல்லாம் சேர்ந்து அழுதுனுக்கிற மாதிரி உங்களை பார்த்து, அது மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா எழுந்துச்சு உக்காந்து என்ன சொல்லணும்? வசனம் சொல்லுகிறது என்ன, கர்த்தர் என்னை நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். அதனால் இது இல்லை, அப்போவே பேசணும், வாயை திறந்து பேசுங்க. வீட்டில் பேசுனா யாரும் கேட்பாங்கப்பான்னு வெக்கமாக இருந்தால் பாத்ரூம்லையாவது போய் பேசுங்க, போய் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பாரு? நீடித்த ஆயுசு நாட்களில் என்னை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமமாய் என் வயது திரும்பவும் வாழ வயது போலாகும். நான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பேன் அப்படின்னு பேசணும். சொப்பனம் எது வந்தாலும் அதை பேசக்கூடாது. சொப்பனம் கெட்டதாக வந்ததுன்னா அதுக்கு எதிராக பேசுங்க, நல்லதாக வந்தால் அதை பேசுங்க. அல்லேலூயா. எப்பவுமே அதுதான் வைக்கணும் நம்ம. சரி, இந்த அவன் சொல்கிற பாருங்க, சொந்த பிள்ளையை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க. சொந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, நீ சாகத்தான் வேண்டும். இது ஒரு பிசாசின் ஆவி. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாங்களே பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ இருக்கிறத விட செத்துப்போ. அது ஒரு சாபம், பிசாசு போடுற சாபம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். எசேக்கியா ராஜா மரிக்கும் தருவாயில் இருக்கிறாரு.
என்ன வியாதி அவருக்குன்னா கேன்சர் வியாதி. அப்போவே கிட்டத்தட்ட 3000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு என்ன வியாதி? கேன்சர் வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு. அந்த கேன்சர் வியாதியில் அவர் மரிக்கும் தருவாயிலே இருக்கிறாரு. ஆனால் அவர் திரும்பி அவருக்கு மரண செய்தி சொல்லியாச்சு. இன்னும் 3 நாளைக்குள்ளே நீர் மரித்து போவீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க சொல்லியாச்சு செய்தி. ஆனால் கவனிங்க, அதை ஏற்றுக்கொள்ளலை எசேக்கியா. அதை என்ன பண்ணல? ஏற்றுக்கலை. அதுதான் முக்கியம். எப்பவுமே உங்களை குறித்து இது போல அழிவுக்கு ஏதுவான வார்த்தைகள் பெற்றோர்கள்கிட்ட வந்தாலும் சரி, நண்பர்கள்கிட்ட வந்தாலும் சரி, யாருக்கிட்ட வந்தாலும் முதல்ல அதை ஏற்றுக்க கூடாது. பிசாசு என்ன பண்ணுவானா? அதை ஏற்றுக்க வைப்பான். பிசாசு முதல்ல என்ன பண்ணுவானா? அதை ஏற்றுக்க வைப்பான். நம்மள என்ன பண்ணுவானா? காம்ப்ரமைஸ் ஆக வைப்பான். ஆமாம், உங்கள் அம்மா உங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னா கரெக்ட் தான், நீ சரி கிடையாது, நீ இவ்வளோ அநியாயம் பண்ணுற, அக்கிரமம் பண்ணுற, நீ சாவ தான் போகிற, நீ ஏற்றுக்கோ அப்படின்வான். நம்ம மனசில் அதை ஏற்றுக்க கூடாது. அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம மனசில் ஏற்றுக்கணும்னா தான் பிரச்சனை. எசேக்கியா ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மரணத்தை பற்றி பேசுகிறாரு. யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனால் அவர் என்ன பண்ணார்? பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும், நடந்து இருக்குது. இனியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் கூட நடக்க போகுது. அவர் சொன்னது நிறைவேறிடுச்சு. இயேசுவின் பிறப்பை சொன்னார், கன்னி வயிற்றில் பிறப்பான்னு சொன்னார் இல்லை, அதெல்லாம் கூட நடந்துச்சு. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 1000 வருஷம் அரசாட்சி பற்றி கூட பேசிக்கிறாரு. அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நடந்துருக்குது, கண்டிப்பாக அதுவும் நடக்கும். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்னா, அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளலை. என்ன பண்ணார்னா, சுவர் பக்கமாய் திரும்பி முட்டி போட்டு கூட ஜெபம் பண்ண முடியல. அவர் படுத்த படி கேட்குறாரு. சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, எனக்கு ஜீவன் வேண்டும் அப்படின்றத தான் எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? நான் உமக்காக வாழ்ந்ததை, உமக்காக வைராக்கியமாக இருந்ததை கர்த்தர் நினைப்பாராக அப்படின்னு ஜெபம் பண்ணார். அதனால் என்ன அர்த்தம்னா, எனக்கு ஜீவன் வேணும், நான் மரிக்க விரும்பலை, அவ்வளோதாங்க. கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியா ராஜா முற்றத்தை தாண்டறதுக்குள்ளேன்னா கேட்டை தாண்டல. கேட்டை தாண்டறதுக்குள்ளே கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாயா சீக்கிரம் போய் எசேக்கியா கிட்ட சொல்லு, 15 வருஷம் கூட்டி கொடுத்தன்ட்டு. 15 நாள் இல்லை, 15 வாரம் இல்லை, 15 வருஷம். நல்லா கவனிங்க, சாக போகிற ஒருத்தனுக்கு கர்த்தரால் 15 வருஷம் கூட்டி கொடுக்க முடியும். எத்தனை வருஷம்? 15 வருஷம். எத்தனை நாளில் சாக போகிறவருக்கு? 3 நாள் தான். வியாதி முத்திடுச்சு, கேன்சர் வியாதி முத்திடுச்சு, 3 நாளில் சாக போகிறாரு. இப்போவே கேன்சருக்கு சரியான மருந்து கிடையாது, ஆனால் அப்போ சுத்தமாக மருந்தே கிடையாது. 3 நாளில் சாக போகிறவருக்கு கர்த்தர் 15 வருஷத்தை கொடுக்க முடியும்னா உங்களுக்கு 15 வருஷம் கர்த்தர் கொடுக்குறார். ரிசீவ் பண்ணுங்க. பண்ணலன்னா எனக்கு வந்துட்டோம் ஆண்டவரே. யாருன்னா இன்றைக்கி நான் சாவ போகிறேன்னு சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சாவை அல்ல ஜீவனை 15 வருஷம் கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, இப்போ எசேக்கியா ராஜா மாதிரியா இருக்கிறீங்க? 3 நாளில் செத்து போகிற மாதிரி இல்லை? அவருக்கே கர்த்தர் 15 வருஷம் கொடுக்க முடியும்னா நமக்கு எவ்வளோ கொடுப்பாரு? எசேக்கியா ராஜா சுவிசேஷம்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆத்துமாதாயம் பண்ணலை. ஆனால் நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்லுகிற கூடியவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவர்கள், கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஜீவனை கூட்டி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்ம அதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும், ஏற்றுக்கக்கூடாது. காயினை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காயின் பற்றிலாம் பேசியிருக்கிறேன், நான் ரொம்ப ஓல்டாக பேசியிருக்கிறேன். காயின் பார்த்தீங்கன்னா ஆபேலை கொன்னுட்டார். ஆனால் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நீ கொன்னுட்ட, அதனால் உன் மேலே 7 பழி சுமரும் அப்படின்றாரு. காயின் மேலே 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை பார்க்குறவன் அப்படி பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ சொன்னதுனால பாவம் உன் வாசற்படியில் படுத்து இருக்கும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த காயின் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாபம் போட்டா, அந்த சாபம் மேலே வந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை காயின் ஏற்றுக்கல. அதுதான் பெரிய விஷயம். காயின் ஏற்றுக்கினாரா? பாருங்க, ஏற்றுக்கவே இல்லை.
அவர் போய் கர்த்தர்கிட்ட சண்டை போட்டார். நீர் எனக்கு இட்ட சாபம் நான் சகிக்க மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். போகலாங்களா? போகலாம். 4வது அதிகாரம் ஆதியாகமம் பாருங்க. அவர் காயினு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 9வது வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கடவுள்கிட்டயே எப்படி பேசிக்கிறான் பாருங்க ஒரு மனுஷன். அந்த பயன்றதே இல்லை, தெரியல அவனுக்கு. அவனுக்கு என்னன்னா கடவுள்ன்ற ஒரு யார், அவருடைய பவர் என்னெல்லாம் ஒன்றுமே தெரியல. எப்பவுமே தெரியுங்களா, ரொம்ப தெரிஞ்சவன் தைரியமாக பேசுவான், ஒன்றுமே தெரியாதவனும் தைரியமாக பேசுவான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சில நேரத்தில் போலீஸுன்னு தெரியாதவன், போலீஸ்காரன்ட்டு தெரியலன்னா மப்டியில் இருக்கணும்னா இவன் என்ன பண்ணுவான், என்னையா ஓரமா போய் இல்லையா, இல்லை தெரியல. அப்போது அவனுக்கு கடவுளுடைய பவர் வேல்யூலாம் தெரியல. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறாரு, உன் சகோதரன் என்ன பண்ண, கொண்டுட்டான் இவன். ஆக்சுவலாக உண்மையில் வந்து இந்த இடத்துல வந்து கடவுள் வந்து இவனை மன்னிப்பார் பாருங்க. அதெல்லாம் காட்ட பாருங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம். கவனிங்க, எதில் சத்தம் இருக்குதான், ரத்தத்தில் சத்தம் இருக்குதான். ரத்தத்தின் சத்தம், ரத்தத்தின் ரத்தம் இல்லை, ரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னடா பண்ண, உன் பிரதர் எங்க, ஆபேல் எங்க, என்ன பண்ண, அவனுடைய ரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். அப்பொழுது கூப்பிடுது. இப்பொழுது புரிஞ்சுக்கினாரு ஆண்டவர். இவன் வந்து என்ன பண்ணுறான், நான் அவனுக்கு வாட்ச்மேனான்னு கேட்குறான், நான் அவனுக்கு காவலாளியா, அவன் எங்கே போனான் ஏது போனான் அவனை போய் கேளு, என்கிட்ட வந்து ஏன் கேட்குற. ரஃப் அண்ட் டஃபாக பதில் சொல்கிறான் கடவுள்கிட்டயே. இப்போ பார்த்தாரு, சொல்லிட்டாரு, ரீசன் சொல்லிட்டாரு, இது மாதிரி நடந்துருக்குது, நீ கொன்னுட்ட, அந்த சத்தம், ரத்தத்துடைய சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. என்ன கூப்பிடுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்காக பழி வாங்க வேண்டும் என்று கூப்பிடுறான். ஆபேலின் ரத்தம் முதல் பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பலிபீடத்திலிருந்து என்ன கூப்பிடுதான், எது வரைக்கும் பொறுமையாக இருப்பீர். வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க, அந்த ரத்தத்தின் சத்தம் கூப்பிடுகிறது. தேவரீர் எது வரைக்கும் எங்கள் ரத்தத்தின் நிமித்தம் ஜாதிகளிடத்தில் பழி வாங்காமல் பொறுமையாக இருப்பீர். பழி வாங்க வேண்டும் கூப்பிடுதான் இந்த ரத்தத்தின் சத்தம். அப்போ அதனால சொல்லிட்டார் ஆண்டவர், இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இது கூப்பிடுது சொல்லிட்டு, இப்போ வந்து அதனால் நீ செஞ்சதுனால உனக்கு என்ன வரப்போகுது அப்படின்றத பேசுகிறாரு. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, முதல் வந்து என்ன ஆச்சுன்னா, ஆதாம் பாவம் செய்யும் போது பூமி சபிக்கப்பட்டிருந்துச்சு, பூமி தான் சபிக்கப்பட்டிருந்துச்சு, ஆதாம் சபிக்கப்படலை. நல்லா கவனிங்க, ஆதாம் ஏவாள் சபிக்கப்படலை, பூமியில சாபம் வந்துச்சு. ஆனா இப்போ மனுஷனே சபிக்கப்பட்டவனா மாறுறான், மனுஷன் மேலேயே சாபம் வருது. சொல்றாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. ஆதாம் கிட்ட என்ன சொன்னார்னா, வேர்வை சிந்தி என்ன பண்ணுவா, அறுப்ப. முதல் வந்து இந்த பூமியில கர்த்தர் எப்படி வச்சிருந்தாரு, வேர்வை சிந்தாமலே விளைச்சல், வேர்வை இல்லாத விளைச்சல். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே வேர்வை சிந்தி விளைச்சல். இப்போ காயினுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீ விதைச்சாலும் வேர்வை சிந்தாலும் வளராது. இதுதான் சாபம். வேலை கிடைக்க மாட்டேன்து, சம்பளம் கிடைக்க மாட்டேன்து, குடும்பம் உருப்பட மாட்டேன்து, எதுவுமே முன்னேற்றமே இல்லை, எந்த பக்கம் போனாலும் அடைப்பாக இருக்குதுன்னா நான் சொல்கிறேன், அது ஒரு சாபம், மனுஷன் மேலே இருக்கிற சாபம். ஏன் வேலை செஞ்சு பணம் சம்பளம் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், சம்பளம் வராது, கொடுக்க மாட்டான், ஏமாத்திட்டு போயிடுவான், எல்லாம் நஷ்டப்பட்டு போகிறது எல்லாமே சாபம். இந்த சாபத்தை எப்படி உண்டாக்குனார்னா, இது காயின் மேலே வந்தது முதல்ல சொல்கிறாரு, இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாங்க. அதான் அந்த சாபம் எப்படி வேலை செய்துன்னு சொல்கிறார், நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. முதல் வந்து என்னன்னா, வேர்வை சிந்துனோம் பலன் வரும். இப்போ வேர்வை சிந்துனா கூட என்ன வராது, பலன் வராது. ஏன்னா ரொம்ப சாபத்தில் போயிட்டேன், ரொம்ப போயிட்டேன்.
பலன் கொடாது, நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இப்போ பாருங்க, நீ பூமியில் எப்படி இருப்ப? நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இதெல்லாம் சாபம். சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பமே எங்கேயுமே ஒரு நல்ல ஒரு குடும்பம் நல்லா இருக்காது. சில குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க, கொஞ்ச நாள் அங்கே இருப்பாங்க, அப்புறம் அங்கே இருப்பாங்க, அப்படியே சுற்றிக்கினே இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்காது, வருமானம் இருக்காது, ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது. இதெல்லாம் மனுஷன் மேலே இருக்கிற சாபங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு கிடையாது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு கிடையாது. இந்த சாபங்களுக்கு நீங்களாக்கி இயேசு உங்களை மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 தான் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். புரியுதுங்களா? எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி நம்ம என்ன பண்ணிட்டாரு? மீட்டு கொண்டாருங்க. நமக்கு கிடையாது. ஏசப்பாவை ஏற்றுக்கும் போது இந்த சாபத்திலிருந்துலாம் தான் விடுதலை கிடைக்குது வழி, இந்த சாபம் வராது. ஏற்கனவே மனுஷன் மேலே இந்த சாபங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது இதிலிருந்து விடுதலை வருகிறது. சரி, இங்கே நான் எதுக்கு பேசுகிறேன்? இந்த காயின் மேலே என்ன நடந்தது பாருங்க. அலைகிறவனா இருப்பா என்றார். 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. எவ்வளோ தைரியம் பாருங்க. ஆக்சுவலாக அந்த மனநிலையில் எப்படி இருந்திருக்கணும்? இப்போ நீங்கள் யாருன்னா ஒருத்தர் காயின் நிலைமையில் இருந்தால் என்ன யோசிப்பீங்க? நான் என் சகோதரனை கொன்னுட்டேன், அதுக்கு எனக்கு என்ன தான் வரணும்? தண்டனை வரணும். நியாயம்தான். ஏற்றுப்போமா ஏற்றுக்க மாட்டோமா? ஏற்றுப்போமா ஏற்றுக்க மாட்டோமா? ஏற்றுப்போம், கண்டிப்பாக ஏற்றுப்போம். ஏன்னா என் பிரதரை நான் கொன்னுட்டேன், அதனால நான் பாவம், அவன் உயிரோடு இருந்தால் அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவன் ஒரு குடும்பமாக இருந்திருப்பான். நான் தேவையில்லாமல் அவனை கொன்னுட்டான், அவன் குடும்பம் அனாதி ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுது. அதனால் எனக்கு கடவுளே நீங்கள் கொடுக்குறது தண்டனை என்ன தான்? நியாயம்தான், இந்த சாபலாம் தண்டனைலாம் நியாயம்தான் அப்படின்ட்டு ஏற்று இருந்திருப்போம். ஆனால் காயின் ஏற்றுக்கலை. அவன் சொல்கிறான், நோ, என்னால் முடியாது, அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுன்றான். நீரிட்டு அவன் சொல்கிற தண்டனை. அப்போது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றான். ஃபைட் பண்ணுறான். ஏன் ஃபைட் பண்ணுறான் தெரியுங்களா? உண்மையிலே உலகத்தில் முதல் மரணம் எங்கே நடக்குதுன்னா, காயின் தன் சகோதரனை கொலை செய்தது தான். அது வரைக்கும் மரணம்னா என்னென்னு யாருக்குமே, ஆதாமுக்கு தெரியாது, ஏவாளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையில் இவர் அடித்தார் ஆபேலை, ஆனால் இவருக்கு தெரியாது அடித்தா ஆபேல் செத்துருவான்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. காயினுக்கு இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆளை சாவடிக்கணும்னா எங்கே குத்தணும் தெரியுமா? தெரியாதா? கத்தி வச்சு எங்கே குத்துறா செத்துருவான், எப்படி குத்துறா சாவான், எல்லாம் தெரியுமா? தெரியாதுங்களா? கல் எடுத்துகிட்டு வந்து எங்கே போட்டால் சாவான், மண்டை மேலே போட்டால் செத்துருவான், எல்லாம் தெரியுதா? தெரியலீங்களா? எல்லாம் தெரியுது. இவ்வளோ விஷயம் அன்றைக்கி காயினுக்கு தெரியுமா? ஒருத்தனை அடித்தா செத்துருவான்றதே தெரியாதுங்க காயினுக்கு. அதனால்தான் காயின் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆபேல் அடிச்சிட்டான், ஆனால் ஆபேல் செத்துட்டான். உண்மையில வந்து காயினுக்கு தெரியாது இப்படிலாம் அடித்தா செத்துருவாங்க, உயிரெலாம் போயிடுன்ட்டு. ஆனால் அதனால தான் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, கடவுள்கிட்ட ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக பேசுகிறான். நான் என்ன காவலாளியா? அவனை போய் கேளு அப்படின்றான். அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்டனை கொடுத்தப்போ கூட ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன் ஒத்துக்க மாட்டேன்றான்னா, அவன் வந்து என்னன்னா, அவன் சைடு என்னன்னா, எனக்கு வந்து இவன் செத்துருவான்னு தெரியாது, நான் ஏதோ செஞ்சு அடிச்சிட்டேன் கோபத்தில், செத்துட்டான், ஆனால் எனக்கு தெரியாது, அதனால் இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது அப்படின்னு ஒன்று பாருங்க. அந்த இடத்துல தேவன் பாருங்க அப்படி இரக்கத்தை காட்டுறாரு. அவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது பாருங்க, அவன் பேசுகிறான், சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அல்லேலூயா. அவனை கூப்பிட்டு அவன் மேலே ஏதோ என்ன பண்ணார்ல தெரியாது, பைபிளில் எழுதி வைக்கல. எழுதி வைக்காததெல்லாம் நம்ம கற்பனையில் பேசக்கூடாது. ஏதோ ஒரு அடையாளம் போட்டுருக்கிறாராம், அவன் மேலே ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. மனுஷன் வேணா காயினை கொல்லணும்னு நினச்சா அப்படி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பார்த்த உடனே ஐயோ பயமாக இருக்குது, வேணாம் கொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரு, வச்சிருக்கிறார் காயின் மேலே. அப்போ பாருங்க, ஏன் ஆண்டவர் இவனை வந்து என்ன பண்ணியிருக்கணும்? கொன்று இருக்கணும், தண்டனை கொடுத்துருக்கணும். ஏன் தண்டனை கொடுக்கல அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவன் வந்து அதை ஏற்றுக்கலை தண்டனையை. இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, முதல்ல நம்மக்கிட்ட என்னத்தை கொண்டு வரான்னா,
இதை தான் கொண்டு வரான். என்ன கொண்டு வரான்னா, நீ மரணத்தை அங்கீகரிக்க வேண்டும், அழிவை என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் பேசுகிறான். மனசில் நம்மளை ரெடி பண்ணுறான். முதல்ல நம்மளை எங்கே ரெடி பண்ணுறான்? ஹலோ, எங்கே ரெடி பண்ணுறான்? சாகத்தான் வேண்டும். மனுஷனா பிறந்தா சாகத்தான் வேண்டும். வயசு ஆக ஆக சாகத்தான் வேண்டும். வயசாயிடுச்சுன்னா எல்லாம் வரும், சீக்கிரமாக கடைசியில் நடந்துடும், சீக்கிரமாகவே சாபம் வரும். மனுஷனை ரெடி பண்ணிடுறாங்க பிசாசு. சாகத்தான் வேண்டும். பாருங்கள், மனுஷங்க பேசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். என்ன பேசுவாங்க? நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டுடா, நீ தான் 40 வயசு வரைக்கும் இருக்கிறான், அவன் 35 வயசுலேயே செத்துட்டான்டா அப்படின்னு எதுக்கு ரெடி பண்ணுறான்? நீ இது வரைக்கும் இருந்ததே பெரிய விஷயம் தான், நீ ரெடி ஆகிடு. ரெடி பண்ணிடுறாங்க. பேசி அப்படி பேசி இப்படி பேசி ஒரு குறிப்பிட்ட பாருங்கள், மனுஷங்க பாருங்களேன், கொஞ்சம் ஏஜெல்லாம் ஆகிட்டா என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் நீடித்த நாட்களாக இருந்து கர்த்தருக்காக சாதிப்பேன்ற மனநிலையில் வருது கிடையாது. எந்த மனநிலைக்கு போயிடுறாங்க தெரியுங்களா? வயசாயிடுச்சு, என்னென்ன வியாதி வரும்னு தெரில, என்னென்ன பலவீனம் வரும்னு தெரில. இது இப்படிலாம் சித்திரவதைப்படுறதை விட கர்த்தாவே நான் நல்லா இருக்கும் போதே என்னை எடுத்துக்கங்க. இது ஒரு பிசாசினுடைய தந்திரமான ஒரு ஆலோசனை, பிசாசின் விதை இது. பிசாசு எப்படி விதைக்கிறான் பாருங்க. அவன் சொல்ல விட மாட்டேன்றான். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பெனுக்கு நேரிடாது, நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் குணமானேன், நான் நீடித்த நாட்களால் என்ன பண்ணுவேன், கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. சொல்லுங்க, டெய்லி சொல்லணுங்க. நான் சொல்றேன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லனா அதெல்லாம் எனக்கு வந்துடும் ஆண்டவரே, வந்துடும் ஆண்டவரே. அதான் சொல்லனா அந்த பலனெல்லாம் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஏன்னா நான் சொல்லிட்டேன். ஒரு வசனம் சொல்றேன், நீ வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது வாழ்த்து. பாத்திரன் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வாழ்த்துதல் போவோம், இல்லைன்னா அது என்ன பண்ணிடும், உங்ககிட்டே வந்துடும்ட்டாரு. நான் சொல்கிறேன், காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. அது பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிறாரு. பிழையாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன் உண்டு, ராஜாவின் மகிமை அவர்கள் மேலே இருக்குது. காண்டாம இருக்கிறத பற்றி பார்த்தேன் நான். சிங்கம் கூட்டம் கூடி எல்லா மிருகத்தையும் அடிக்குதுங்க. நான் பார்த்தேங்க, சிங்கம் கேங்காக கூடி எல்லா மிருகத்தையும் அடிக்குது. ஒட்டகச்சிவிங்கி எவ்வளோ உயரமாக இருக்குது, கிட்டத்தட்ட 25 அடி ஹைட் இருக்குது ஒட்டகச்சிவிங்கி. ஆனால் அந்த 25 அடி ஒட்டகச்சிவிங்கியும் 10 சிங்கம் ஒன்றா சேர்ந்து அடிக்குதுங்க, காலி பண்ணுது. யானை, பெரிய யானை இருக்குது. ஆனால் அந்த யானை மேலே கூட ஒரு சிங்கம் கூட்டமாக போய் என்ன பண்ணுது, ஏறி அடித்து காலி பண்ணுது, எல்லாத்தையும் காலி பண்ணுது. பெரிய ஹிப்போபோட்டமஸ், நீர் யானையா, நீர் யானை, அதுவும் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை கூட சிங்கங்கள்லாம் கேங்காக சேர்ந்து அடித்து காலி பண்ணிடுது. ஆனால் ஒன்று மட்டும் சிங்கத்தால் கூட காலி பண்ண முடியல. என்ன தெரியுங்களா? காண்டா மிருகத்தை ஒரு சிங்கம் அடிச்சதுன்னு காட்ட சொல்லுங்க, ஒரு சிங்க கேங்கு கூட அடிச்சதுன்னு காட்ட சொல்லுங்க, முடியவே முடியாது காண்டா மிருகத்தை. சொல்றாரு கர்த்தர், சொல்றாரு, உனக்கு சிங்க பலன் கொடுக்கல, 10 சிங்கம் சேர்ந்து கூட அடிக்க முடியாத பலன் காண்டா மிருகத்துக்கு இருக்குது. அந்த பலன் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை டெய்லி என்ன பண்ணோம்? நான் சொல்கிறேன், டெய்லி ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களோ, பூஸ்ட் குடிக்கிறீங்களோ, போன்விட்டா குடிக்கிறீங்களோ, இல்லை வேறு எதனா விட்டமின்ஸ் சாப்பிட்றீங்களோ தெரியாது. ஆனால் டெய்லி ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது சொல்லுங்கள், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் என்னுடைய சரீரத்தில் நான் ரிசீவ் பண்ணுறேன் சொல்லி பாருங்க. கொஞ்ச நாள் கழித்து பாருங்க, உங்கள் சரீரம் தளர்ந்து போன சரீரம்லாம் நல்ல திடமாக ஆகிடும். அப்படி ஆடுது பாஸ்டர், உடம்புலாம் போல ஆடுது, ஆடாது, எல்லாம் ஸ்டெடி ஆகிடும், பலன் வந்துடுங்க. ஆனால் நீங்கள் செய்கிறீங்களா? நானோ எத்தனையோ வருஷமாக சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி கேட்டால் நீ ஒரு 2 நாள் கேட்டதுக்காக, அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணி சொல்லுவாங்க பாருங்க, பழைய குருடி அந்த கதையில் போயிடுது. செய்யணுங்க, டெய்லி அதை வைக்கணும், ஒரு ஒழுங்கு வேணும். ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போதும் கர்த்தர், ஆண்டவரே இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி நீர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க, பலன் கொடுத்துருக்கிறபடியால் நன்றி, எனக்கு காண்டாம் இருக்கிறதுக்கு ஒத்த பலன் உண்டு என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்றீங்க?
சில பேர் பயந்து சொல்றீங்க, சில பேர் பயந்து சொல்லவே இல்லை. நிறைய முறை சாப்பிட்ற பாஸ்டர் 3 சொல்ல முடியுமா? பரவாயில்ல, 3 நாள் சாப்பிடுங்க, 4 முறைனா சாப்பிடுங்க, 5 முறைனா சாப்பிடுங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு சாப்பிடுங்க. எனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு, சொல்லிட்டு சாப்பிடுங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் அப்படி பழக்குங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் பழக்குங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போதும் என்ன சொல்லிட்டு சாப்பிட்ணும்? ஆண்டவரே, அப்பா, ஏசப்பா, இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து என்னுடைய சரீரத்திலிருந்து வியாதி பலவீனத்தை விலக்கி பலன் ஆரோக்கியம் நீடித்தாயில் கொடுத்தபடியால் நன்றி. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு நீர் கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பாருங்கள், ஒரு காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில் நீங்களே பார்த்து சொல்லுவீங்க, 15 வருஷம் ஆச்சுங்க, ஒரு சளி பிடிக்கலைங்க, ஒரு இருமல் தும்மல் கூட வரலங்க. ஏன் வரலன்னா வராது, ஏன்னா உள்ளே போகிற பவர் அது போல் பவர். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிசாசு என்ன பண்ணுறான்னா மரணத்துக்கு ரெடி பண்ணுறான். மனுஷர்களை எதுக்கு ரெடி பண்ணுறான்? மனதளவில் மரணத்துக்கு ரெடி பண்ணுறான். ரொம்ப தந்திரமாக ரெடி பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, இந்த பார், அவங்கள பார்த்தியா இழுத்துன்னு பிடிச்சின்னு என்ன பண்ணாங்க, 4 பேருக்கிட்ட எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்து செத்தாங்க. நீயும் அதே போல் கஷ்டமாக இருந்து சாவக்கூடாது. நீ அதனால் நல்லா இருக்கும் போதே நீயே ஜெபம் பண்ணு. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இப்படியே வந்துடுற கர்த்தாவே. எப்படி ஏமாற்றி வச்சிருக்கான் பாருங்க பிசாசு. எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி வச்சிருந்தா மக்கள் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? நல்லா இருக்கும் போதே ஒரு சின்ன பலவீனம் வந்தவொடனே என்ன எங்கே போயிடுறாங்க? ரொம்ப பலவீனப்பட்டு நான் படுத்த படிக்க ஆகிடக்கூடாது, அப்படி ஆகிடக்கூடாது, இப்படி ஆகிடக்கூடாது, 4 பேர் தூக்குற நிலைமையில் இருக்கக்கூடாது, 4 பேர் ஊட்டுற நிலைமையில் இருக்கக்கூடாது, ஏன்னா 4 பேர் தூக்கின்னு போகிற நிலையிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் இப்போ நல்லாவே இருக்கிறேன், இப்போ தூக்கிடுங்க என்ன. இதுதான் பிசாசுடைய சந்தனம். சவுல் சொன்ன வார்த்தை பாருங்க, சொந்த மகனை பார்த்து சொல்கிறான், நீ சாகத்தான் வேண்டும். எவ்வளோ பெரிய அப்போ இதுதான் பிசாசுடைய வார்த்தை, நீ சாகத்தான் வேண்டும், நீ சாகத்தான் வேண்டும், நீ சாகத்தான் வேண்டும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னார்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான் சொல்லிட்டு விடல. நான் ஒருத்தர் இருக்கிறேன், அல்லேலூயா. நான் ஒருத்தர் இருக்கிறேன், அல்லேலூயா. நானோ அவைகளுக்கு எவைகளுக்கு சாகிற நிலைமையில் இருக்கிறவைகளுக்கு, அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிறவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவோ. அதோடு நிறுத்தல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அப்படின்னா என்னன்னா, அந்த பலன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனாய் மாறும்படியாகவும் நான் வந்தேன். ஆண்டவர் அப்படி சொல்ல, பலன் கொடுக்க வந்தேன்னு சொல்ல, பலன் கொடுக்கவும் அந்த பலன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை போல் அவங்களுக்கு உண்டாயிருக்கவும் நான் வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தம், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டாக நிற்கணும். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, மரணத்தை தான் பேசினே இருப்பான். எப்போ பார்த்தாலும் மரணம் தான். நியூஸை திறந்தா பாருங்க, மரணம், பூமி எதிர்ச்சி, அந்த இடத்துல இத்தனை பேர் மரித்தார்கள். உடனே வீட்டுக்குள்ளே 4 பேர் பேசிக்குது, நம்ம பில்டிங்லாம் எப்போ இடிஞ்சு விழ தெரியல. திருப்பி ஒரு செய்தி வருவான், அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் மேலே குண்டு போட்டுட்டான், இத்தனை பேர் செத்துறாங்கன்ட்டு. உடனே நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிறது என்ன, எப்போ தான் நம்ம ஊரில் சைனாக்காரன் குண்டு போடுவான்னு தெரியல, பாகிஸ்தான்காரன் குண்டு போடுவான்னு தெரியல, நம்ம சாவோமான்னு தெரியல. பாருங்கள் மரணத்தை எப்படிலாம் பேசுனான். வெயில் வந்துடுச்சு, வெயிலில் சுருண்டு விழுந்து செத்தார்கள். இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்குது. என்ன ஸ்ட்ரோக்கு? ஹீட் ஸ்ட்ரோக். அப்படின்னா ஹார்ட் அட்டாக்லாம் வர மாதிரி ஹீட்னால ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் வந்திருக்குதான். உடனே அது நியூஸ்லலாம் படிக்கிறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக் வருகிறது, வெயிலில் ரொம்ப சுத்தாதீங்க. உடனே நம்மளுக்கு தோணிடுவாங்க, வெயிலெல்லாம் ரொம்ப போகிற பார்த்து ஸ்ட்ரோக் வரப்போகுது. மரணத்தை எப்படிலாம் பேசுகிறோம் பாருங்க. நாம் மரணத்தை என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். நான் சொல்கிறேன், இந்த மரணத்தை அழிவெல்லாம் வாயில் பேசுறதை நிறுத்தினாலுமே வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க, நோயெல்லாம் வாயிலே பேசாதீங்க. சொல்லுங்க, யாருன்னா கேட்டால் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒருவேளை சளி கிளி பூச்சி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வாயால் பேசாதீங்க. ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அதில் ஒரு சுய பரிதாபம் தேடுறதுல சில பேருக்கு ரொம்ப ஆர்வம். சுய பரிதாபம் தேடிக்கிறதுல சில பேருக்கு ஆர்வம். சின்னதாக ஒரு சளி பிடிச்சிட்டா கூட அப்படி ஒரு மாதிரி முகத்தெல்லாம் சோகமாக வச்சு உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்து 4 பேராவது கேட்கணும், என்ன உடம்பு சரியில்லையான்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி. ஆமாம்,
ஆமாம், ஆமாம். நான் சொல்கிறேன், அந்த 4 பேர் கேட்டு இல்லை, 40 பேர் கேட்டு கூட உனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒழுங்காக மாறணும், மனசை மாறுத்துங்க. இந்த சுய பரிதாபம்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணாது, லாபமே கிடையாது, நஷ்டம். இந்த சுய பரிதாபம் நமக்கு லாபம் கிடையாதுங்க, நஷ்டம். நான் சொல்கிறேன், அதனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த சுய பரிதாபம்லாம் அதெல்லாம் வேணாம். நான் சொல்கிறேன், இந்த 4 பேர் நம்மளை விசாரித்து காப்பி போட்டு கொடுக்குறதுலாம் வேணவே வேணாம். நமக்கு நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்போம்? ஆமாம், இன்றும் போல் என்றும் இளமையாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோதான். நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணிடணும், புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்னை இப்படி தான் வச்சிருக்கிறாரு, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு என்ன பண்ணணும், ஃப்ரேம்குள்ளே வந்துடணும். கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, என்னை எப்படி வச்சுக்கிறாரு, நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீடித்த ஆயுளோடு வச்சிருக்கிறாரு. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதுல ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கணும். நீங்கள் இந்த அவுட் ஆஃப் ஃப்ரேமில் போயிடக்கூடாது. பிசாசு என்ன பண்ணுவான், அந்த அவுட் ஆஃப் ஃப்ரேமில் தான் கொண்டு போவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவுட் ஆஃப் ஃப்ரேமில் வேறு ஏதோ பிக்சர் காட்டுவான். அங்கே பாரு, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, உங்கள் சொந்தக்கார் கூட பாரு, அந்த சொந்தக்கார பாரு, இந்த சொந்தக்கார பாரு, எல்லாம் காட்டுவான். நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியே வரக்கூடாது. நான் சொல்லணும், என் ஃப்ரேம் இது தான். எல்லாம் கேட்பாங்க, நீ நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவனா, உடனே பிசாசு இப்படி தொடங்கிடுவான். நீ நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவனா, நீ நான் அவ்வளோ பெரிய ஜெப வீரனா, நீ நான் கர்த்தருக்காக அப்படி செஞ்சியா இப்படி செஞ்சியா, அவங்களே அப்படி ஆகிட்டாங்க, இவங்களும் அப்படி ஆகிட்டாங்க. அவங்க அப்படி ஆகி இருக்கலாம். அவங்க அதை பாருங்க, ஒருத்தர் கர்த்தருக்காக பெரிய ஊழியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த சின்ன சத்தியம் கூட அவருக்கு பெரிய பெரிய சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த சின்ன சத்தியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. தெரியாததுனால என்ன ஆகிடும், இது வேலை செய்யாது. அவ்வளோதான். இது தெரியாதனால இது வேலை செய்யாது. கவனிங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லல, அல்லது இருக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லல. பைபிள் நிறைய சத்தியம் இருக்குது. நீங்கள் பைபிள் இருக்கிற சத்தியத்தை படிக்கிறதுனால சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்பொழுது, அறிந்து கொள்வது தான் இங்கே நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற வேலை தான் இங்கே நடக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க, சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? மரணம், சாவு, அழிவு நான் பேச மாட்டேன், நான் பேசக்கூடாது, அது எனக்கு இல்லை. இல்லைன்னா இல்லை, அது வரும்போது வரட்டும். இப்போ நான் அதுக்கு நான் இடம் கொடுக்கணும். நான் மரணத்தை என்ன பண்ணக்கூடாது, மனதளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மரணத்தை என் மனசில் என்ன பண்ணக்கூடாது, அங்கீகரிக்கக்கூடாது. அதனால் நான் அதை எதிர்த்து நிற்கணும். எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், நீடித்த ஆயுளை வச்சிருக்கிறாரு, முதிர்ந்த வயதை வச்சிருக்கிறாரு. மோசேக்கு 120 வயது, கண்கள் இருளடையவில்லை, பலன் குறைந்து போகவில்லை. மோசே மட்டும் கிடையாது, மோசையோட சூப்பர் ஆள் இன்னொருத்தர் இருக்கிறார், காலேப். காலேப் 84 வயசில் வந்து கேட்குறாரு மோசே கிட்ட, யோசுவா கிட்ட கேட்குறாரு. 84 வயசில் வந்து எல்லாம் வந்து என்ன கேட்குறான், எனக்கு சமபூமியை தான் கேட்குறான். எல்லாம் நிலமாக பார்த்து வந்து நிற்கிறான். யோசுவா ஐயா, எங்கள் கோத்தரெல்லாம் இப்படி இருக்குதுங்க, இந்த லேண்டை கொடுங்க. ஏன் அந்த லேண்டு கேட்குறேன், லேண்டு ரொம்ப சமமாக ஃப்ளாட்டாக இருக்குது, அங்கே வீடு கட்டலாம், நல்ல நிலம் விளைச்சல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், நல்லா வசிக்கலாம், நல்லா இருக்கும். சமன் பூமியை கேட்குறான். ஆனால் ஒரே ஒரு ஆள் வந்து என்ன கேட்குறான்னா, மலை தேசத்தை எனக்கு தாங்க. யார் அவரு? காலேப். 84 வயசில் வந்து மலை தேசத்தை கேட்குறாரு. யோசுவா சொல்கிறாரு, யோசுவாவும் காலேப்பும் ஃப்ரெண்டுங்க. ஏன்னா யோசுவாவும் காலேப்பும் தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க போன 12 பேரில் இவங்க 2 பேர். அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தவங்க 10 பேர், பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தவங்க இந்த காலேப்பும் இந்த யோசுவாவும் தான். யோசுவா யோசிக்கிறாரு, நம்மளுக்கே வயசாகிடுச்சு, இந்த ஆள் நான் 84 வயசில் வந்து மலை தேசத்தை கேட்குறேன். அதனால் வந்து கேட்குறாரு, நான் காலேப் மலை தேசமாக்க வேணும், வேறு எதனா நல்ல லேண்டாக கொடுக்கிட்டா அப்படி சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அன்றைக்கி மோசே நம்மளை உன்னை அனுப்பும் போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ 40 வயசில், அதே பலன் இன்றைக்கும், அந்த 44 வயசில் இருந்த பலன் 84 வயசில் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி காலேப்பை பற்றிலாம் பார்க்கணும், மோசையை பற்றி யோசிக்கணும். சும்மா பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மாவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது போகிற கேஸ், அதை விடு, வாழ்ந்த கேஸை பாரு. வாழ்ந்த கேஸை பாருங்கங்க. காலேப் 84 வயசாகுது, மலை தேசத்தை எனக்கு தாங்க அப்படின்றாரு. மலை தேசத்தை வாங்கி மலையில் போய் வீடை கட்டி, நம்மளாம் என்ன சொல்லுவோம், 84 வயசாகிடுச்சு, மலைலாம் ஏற முடியாது, நல்ல ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற இடமா கூட ஐயா கேட்போம். அவர் சொல்கிறார், மலை தேசத்தை தான்,
44 வயசுல இருந்த பலன் இன்னைக்கு 84 வயசு இருக்குது, எனக்கு இருக்குது. நான் மலை ஏறுவேன், இறங்குவேன், கல்லை உடைப்பேன். அல்லேலூயா. மோசே 120 வயசு ஆயிடுச்சு, கண்கள் இருளடையல, பலன் குறைந்து போகவில்லை. நான் சொல்றேன், அந்த தேவன் மாறாதவர். அந்த தேவனுடைய வார்த்தை கவனிங்க, அந்த பலத்தை கொடுக்க உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில எல்லாமே இருக்குது. எடுக்க முடியுமா உங்களால? அனுபவிக்க முடியும்னா நான் சொல்றேன், நீங்க மோசேயை போல 120 வயதிலும் கண்கள் இருள் அடையாமல் பலன் குறைந்து போகாமல் வாழ முடியும். உங்களால எடுக்க முடியும்னா உங்களால வாழ முடியும். அல்லேலூயா. எடுக்கிற வழியை நான் சொல்லிட்டேன், எடுக்கிற வேலையை நீங்க செய்யணும். ஆமென். நான் சொல்லிட்டேன், மதுரைக்கு இப்படி போகணும்னு வழி சொல்லிட்டேன். டிக்கெட் வாங்கி மதுரை போக வேண்டிய வரல யாருக்குது? என்ன அனுப்பக்கூடாது. இல்லை என் கையை பிடிச்சிட்டு வாங்க நம்ம 2 பேரும் போயிடலான்னு சொல்லக்கூடாது. போக வேண்டிய வேலை நீங்கள் தான். நான் வழியை தான் சொல்லுவேன். என் வேலை அதுதான். என் வேலை என்னது? ஆமாம், மேப் என்ன பண்ணோம், வழியை காட்டும். போக வேண்டிய வேலை யாருது? நீங்கள் தான். ஆமென். ஆனால் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சவுல் சொல்கிறாரு, யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். எவ்வளோ ஒரு வைராக்கியம் சாகணுன்றது இல்லை, சாகணுன்றதுக்கு எவ்வளோ வைராக்கியமாக சவுல் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் தடுத்துட்டாங்க. ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? தடுத்துட்டாங்கங்க. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? யோனத்தான் மரிக்காதபடிக்கு தடுத்து விட்டார்கள். ஏன் தடுத்தாங்க தெரியுங்களா? அடுத்த வாரம் அதை பேசுகிறேன். யோனத்தானை ஏன் தடுத்தாங்க ஜனங்க அப்படின்ட்டு, அதில் ஒரு சில காரியங்களாக இருக்குது. அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அழிவையும் நாச மோசங்களையும் மரணத்தையும் நம்ம மனசில் தயவு செஞ்சு ஏற்றுக்க கூடாது. அது என்னைக்கு வருதோ வரட்டும், அன்றைக்கி மீட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரெட் கார்பெட் போட்டு வச்சுக்க கூடாது. அது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண, சிவப்பு கம்பளம் போட்டு வச்சுக்க கூடாது. எப்போ வந்தாலும் நான் உன்னை வரவேற்க ரெடியாக இருக்கிறேன், வா 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 அப்படின்னு இருக்கக்கூடாது. வேலையை கவனிப்போம். நிறைய வேலை இருக்குது நமக்கு. என்ன சொல்கிறீங்க? இருக்கா இல்லையா? ஆமாம், நிறைய வேலை இருக்குது. நெகேமியா சொல்லுவார், ஓனோ பள்ளத்தாக்கில் வந்து பேசலாம் வான்னு கூப்பிடுவாங்க எதிரிங்க. நெகேமியா சொல்லுவார், எந்த பள்ளத்தாக்கு? ஓனோ பள்ளத்தாக்கு. இவர் இங்கிலீஷில் சொல்லுவார், ஓ நோ. அவனுக்கு சொன்னாங்க மீட் பண்ணலாம் ஓனோ பள்ளத்தாக்கில். இவர் என்ன சொன்னார்? ஓ நோ. நீங்களும் அப்படிதான் சொல்லணும். பிசாசு அப்படிதான் சொல்லுவான், வா இதெல்லாம் உனக்கு வருமா, இது மாதிரி தேசத்தில் வர்றதான். இப்போ மே மாதத்தில் அந்த நோய் வருது, இந்த நோய் வருது, நீயே ரெடியாக இருக்கணுமா. நம்மளும் வாயில் பேசிக்கூடாது. பிள்ளைங்களுக்கு வந்துருமா, நமக்கு வந்துருமா, வீட்டுக்காருக்கு வந்துருமா சொல்கிறேங்க. ஓ நோ, எனக்கு இல்லை. ஆமென். ஆண்டவருக்குள்ளே இருக்குது பெரிய பாக்கியங்க. நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற 1000 தெய்வத்தை வணங்கினா கூட இந்த பாக்கியமும் இந்த பாதுகாப்பும் இந்த ஆசீர்வாதமும் இந்த நீடித்த ஆயுளும் கிடையாதுங்க. இந்த பலன் கிடையாதுங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்குதுங்க. கர்த்தர் நேசிங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த நாளில் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பார்த்தார்கள். ஆண்டவரே, மரணம் வரும்போது வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஆண்டவரே மரணத்தை லாபமாய் கருதுகிற பிள்ளைகள் தான் நாங்கள். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் பூமியில், இந்த பூமியில் எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உமக்காக வாழணும். ஆண்டவரே, உமக்காக சாதிக்கணும், உமக்காக பெரிய காரியங்கள் செய்யணும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை 1000 உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. இந்த வேலைகள் எல்லாம் செய்ய இயேசுவின் நாமத்தில் நீர் கொடுத்திருக்கிற நீடித்த ஆயுளை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சரீரத்தில் சுதந்தரிக்கிறோம். எங்களுடைய எலும்புகளில் பேசுகிறோம், எங்கள் நரம்புகளில் பேசுகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு சரீர அவயவங்களிலே இயேசுவின் நாமத்தில் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை நாங்கள் பேசுகிறோம், சுதந்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட நேரில் கேட்டிருக்க, ஆண்டில் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தில் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால், புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாளை தினத்தில் ஓட்டு போட போகிறாங்க, பிள்ளைகள் மேலே பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கட்டும்.
தொடர்ந்து ஆண்டவரே நாலு தினத்தில் நல்லபடி ஆண்டு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல எலெக்ஷனுக்கு நல்ல நபருக்காக தேர்ந்தெடுத்து ஓட்டு போட கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பைபிள் ஸ்டடி மூலம் நீர் மகிமைப்படுற ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.